வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே மத்திய அரசாங்கம் செஞ்சிலுவை தலைமை அலுவலகத்திற்கு எதிராக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய் சேய் நல ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேஷ் புஷ்பராஜ் அவர்கள் தலைமை வகித்தார். தடையில்லாமல் செய்து வரும் பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய பணிக்கொடையை எங்களுக்கு வழங்கிடு. இலவச அமர்வு ஓட்டுநருக்கு கொரோனா காலங்களில் பணி இடையிலே சிறப்பாக செய்திட்ட எங்களுக்கு உண்டான பணிக்கொடையை எங்களுக்கு வழங்கிடு. அரசு எங்களுக்கு அறிவித்து கொடுத்த பணிக்கொடை எங்களுக்கு வழங்கிடு. எங்களுடைய பணிக்கொடை எங்கே உள்ளதென்று இன்றைக்கு எங்களுக்கு பணிக்கொடை இங்கே இருக்கு உள்ளதென்று தெரியாமல் மாநில தலைவர் செந்தில்குமார், பொருளாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதன் பின்னர் பொது செயலாளர் ராஜேஷ் புஷ்பராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது, 2021ஆம் ஆண்டிற்கான 600 பேர் கொண்ட தொழிலாளர்கள் ரெட்கிராஸில் பணி செய்து வந்த நபர்களின் DA பேசிக் சுமார் 6 கோடி நிலுவைத் தொகைகளை வழங்கப்படாமல் இருப்பதாகவும் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், 2022ஆம் ஆண்டு மதுரையை சேர்ந்த திலீப்குமார் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சரவணகுமார் ஆகியோர் இருசக்கர வாகன ஓட்டுநர் விபத்தில் இறந்துள்ளனர். அவர்களுக்கான நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டியும் 4 ஆண்டுகளாக திமுக தொழிலாளர் சங்கமான LPF மூலம் மத்திய அரசாங்கத்தின் ரெட்கிராஸ் அதிகாரியிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போதெல்லாம் அலட்சிய பதில் வழங்கி வருவதாகவும் என்பன உள்ளிட்ட 3 வகை கோரிக்கைகளை கூறினார். தங்களின் கோரிக்கைகளை ஏற்று மத்திய அரசாங்கத்தின் மூலம் செயல்பட்டு வரும் செஞ்சிலுவை சங்கத்தின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் கூடிய விரைவில் ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம். தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய் சேய் நல ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து ராஜேஷ் மாநில பொதுச் செயலாளர். நான் பார்த்தீங்கன்னா 2011 2021 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய் சேய் நல ஊர்தி 2 திட்டங்களையும் செஞ்சிலுவை சங்கம் தமிழ்நாடு கிளை பராமரித்து வந்தது. 2021ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்தோட இந்த திட்டத்தில் விலகிட்டாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்குமே 2025 வரைக்கும் அதில் வேலை பார்த்த 650க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய பணிக்கொடையானது, அதாவது கிராஜுவிட்டி இப்போ வரைக்கும் வழங்குறதுக்கு அவங்க முன்வரல. இது சம்மந்தமாக பலமுறை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், புகார் மனு கொடுத்துருக்கோம், சம்மந்தப்பட்ட அதிகாரிலேருந்து எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்துருக்கோம். பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க உடன்படலை. அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஸ்டெப்புக்கு வரல. ஏன்னா அவங்களுடைய ரெட் கிராஸில் நடக்கக்கூடிய அவங்க உள்கட்சி பிரச்சனையில் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பணிக்கொடையை இப்போ நடத்தக்கூடிய நிர்வாகம் தொடர்ந்து வழி நடத்துறதுக்கும் முன் வரல. அப்போ பணிக்கொடையை எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் அவங்க முன் வர மாட்டாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப ஆவணங்கள் திருடு போச்சு, எங்கள்கிட்ட எந்த ஒரு ஆவணங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் தான் முடிவில் இருந்தோம். சில முதற்கட்டமாக ஒரு எல்லாத்தையும் கண்டித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோமே தவிர ஆர்ப்பாட்டத்துக்கு இன்னும் முடிவு பண்ணலை. இன்றைக்கி பேச்சுவார்த்தை மூலமாக அதுக்கு உடன்பாடு எட்டவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் ராஜ்பவனை நோக்கி, இது தமிழ்நாடு செஞ்சிலுவை சங்கத்துக்கு முழுமையான தலைவர் கவர்னர் அவர்கள் தான். அதனால் கவர்னரோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக ராஜ்பவனை நோக்கி செல்லலாம் அப்படிங்கிறத முடிவில் நாங்கள் இருக்கோம். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து செஞ்சிலுவை அலுவலகங்களிலும் தமிழ்நாடு முழுக்க அமரர் மற்றும் தாய் சேய் நல ஊர்தி பணியாளர்கள் ஒன்று திரட்டி நூதன முறையில் முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். அப்போது சங்க உறுப்பினர்கள் உடனிருந்தனர்.